Hey guys, welcome to Samayal Kalai. நான் உங்கள் உதய் பேசுகிறேன். இன்றைக்கி இந்த வீடியோவில் அம்மா எப்படி இந்த சுவையான எறா குழம்பு செஞ்சாங்கன்றதை பார்க்க போகிறோம். ஸோ ஆரம்பமே அட்டகாசமாக இருக்க மாதிரி இப்படி வெங்காயத்தை பொடி பொடியாக நறுக்கி வச்சு அரைக்கப் எண்ணெயை எடுத்துக்கிட்டு கொஞ்சம் கருவேப்பிலையை வச்சுக்கோங்க. அண்ட் தோலை உரித்து நல்லா கழுவி வச்ச பெரிய பெரிய எறா. ஃபஸ்ட்டு இந்த அரைக்கப் எண்ணெயை நல்லா ஊற்றிடுங்க. அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு உளுத்தம்பருப்பை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். எறாவோட ஒரு மைனஸ் பாயிண்ட் வந்து என்னென்னா அது நம்மளோட வயிறை நல்லா கேஸ் ஆக்கிடும். ஸோ அதை டேக்கிள் பண்ணுறதுக்காக நம்ம வந்து இப்போ பூண்டை ஆட் பண்ண போகிறோம். வீடியோவில் காட்டுற மாதிரி இப்படி ஒரு பூண்டை நல்லா எண்ணெயில் போட்டு வறுத்துக்கோங்க. இந்த நிமிஷத்துலேருந்து வாசனை தூக்க ஆரம்பிக்க போகுது. பிகாஸ் நம்ம கருவேப்பிலையும் அண்ட் நறுக்கி வச்சுருந்த நம்மளோட வெங்காயத்தையும் அதில் கொட்ட போகிறோம். நல்லா வெங்காயத்தை போட்டு வதக்க ஆரம்பிங்க. உங்களுக்கு வெங்காயத்தை நறுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்ததுன்னா ஒரு சாப்பரை தயவு செஞ்சு வாங்கிக்கோங்க. அசால்ட்டாக வேலை முடிஞ்சிடும். நம்மளோட சாப்பாட்டு முறையே ஒரு கேன்சர் மாதிரியான ஒரு கொடிய நோயை தீக்குன்ற அளவுக்கு சொல்கிறாங்க. அதுக்கேற்ற மாதிரி நம்ம இப்போ ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூளை ஆட் பண்ணுறோம். உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க. அண்ட் இந்த உப்பை போட்டோடனே நம்ம குழம்போட ஸ்மெல்லே ஒரு தனி லெவலுக்கு எலிவேட் ஆகுங்க. இப்போ இந்த வீடியோவோட மெயின் ஹீரோ எறாவை ஆட் பண்ண போகிறோம். நம்ம யாருக்குமே எறா பிடிக்காதுன்னு சொல்லவே முடியாதுங்க. எனக்குமே நிறைய ஃபேவரட் டிஷ் இருக்குது. எறாலேயே வந்து பல வகையான டிஷ்ஷஸ் இருக்குது. அதில் உங்களுக்கு என்ன டிஷ் பிடிக்குன்றது சொல்லுங்கள். எறா பொரியல், எறா வறுவல், சில பேருக்கு குட்டி குட்டி எறா பிடிக்கும், சில பேருக்கு மீடியம் சைஸ், சில பேருக்கு ரொம்ப பெரிய சைஸ் எறா பிடிக்கும். இப்போ இந்த குழம்புல நம்ம தண்ணியை ஆட் பண்ணுறோம். தண்ணி தேவையான அளவு நாங்கள் ஒரு 1.5 கப் தண்ணி ஆட் பண்ணிக்கிறோம். நம்ம வீட்டில் மிளகாவும் தனியாவும் ஒன்றா சேர்த்து அரைச்சி வச்சுருக்கோம். நாங்கள் 2 ஸ்பூன் போடுறோம். நீங்கள் தேவையான அளவு போடுங்க. இந்த குழம்பு இப்படி செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது சைடில் ஒரு பூனை எட்டி பார்த்துட்டு போச்சு. கொஞ்சம் உஷாராக தான் நாங்கள் இருந்தோம். நம்ம இந்த எறா குழம்போட கிளைமேக்ஸ்க்கு வந்துட்டோம். ஸோ இந்த குழம்பை அப்படியே ஒரு 1/4 ஹவர் ஹீட்டில் நல்லா ஸ்லோவான ஹீட்டில் வைங்க. வச்சுட்டு அதுக்கப்புறம் வெளியில் எடுத்திங்கன்னா வீட்டிலேயே செஞ்ச சுவையான எறா குழம்பு தயார். அண்ட் இந்த எறா குழம்பு நீங்கள் தோசைக்கு, இட்லிக்கு, எந்த மாதிரியான டிஃபன் ஐட்டம்ஸ்க்கு வேணாலும் வச்சு சாப்பிடலாம். அந்த நாள் ஃபுல்லாகவே உங்களுக்கு ஸ்பெஷலாக தான் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் முக்கியமாக எங்களோட சமையல் கலை சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Until then, it's bye from Uday and my அம்மா கலைவாணி. Cheers.